2-3 நாளா சிரிச்சு 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 வயிறெல்லாம் வலிக்குது. இந்த சீமான் அப்படின்ற ஆளை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. மேதகு பிரபாகரன் அவரோட வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோவே வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் 7.4 வெர்ஷனில் எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி போடுற வீடியோவெல்லாம் பார்த்து 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 சிரிப்பு தாங்க முடியல. இந்த பொருட்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்க வந்து இப்போ இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அஜித் குமார் அவர்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க, தனுஷ் அவர்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க, சிம்பு அவர்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க, விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க உண்மையாகவே விஜய் கூட எடுத்ததா நம்பி ஒரு நாள் முழுக்க அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொருட்காட்சிகள்ல குழந்தைங்க வந்து அது கூட கொஞ்சம் உண்மை. ஏன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் பக்கத்தில் நின்று அந்த போட்டோ வந்து அந்த குழந்தை எடுக்குது அப்படின்னா அந்த பீச் ஓரத்துல எல்லாம் மெரினா பீச் நிறைய பொருட்காட்சி அங்கங்கே எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்கும். அது வந்து குழந்தைங்க வந்து ஒரு சந்தோஷத்துக்காக பண்றது. ஆனா இந்த ஆளு உண்மையாகவே ஒரிஜினலாகவே அப்படி பண்ணியிருக்கான். அதை நினைச்சா நமக்கு வயிறு வலிக்குது. ஏதாவது நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம். இதுவரை நம் சேனலை, அதாவது காவல்காரன் பிஎம் பாரத் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் பொருட்காட்சியில் போய் எப்படி வந்து நடிகைகளோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்களோ அது மாதிரி அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து அவங்க வீட்டில் மாட்டுவாங்களோ அது கூட ஓரளவுக்கு உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளெக்ஸ் பக்கத்தில் நின்று எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இவங்க செஞ்சிருக்க காமெடி என்னன்னா, இந்த சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாரு. அதாவது நான் தமிழன் டிவியில் மல்டிமீடியா டிவிஷனில் எடிட்டராக ஒர்க் பண்ண அந்த காலத்தில் செங்கோட்டையன் ஒருத்தர் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக உள்ளவர் வந்து அண்ணனுக்கு பரிசா அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சிடியில் மேதகு பிரபாகரனுடைய படத்தையும் திரு சீமான் அவருடைய படத்தையும் தனித்தனியாக கொண்டு வந்து ரெண்டுத்துக்கும் ஒட்டி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறப்போ இவர் ஃபோட்டோஷாப் 7.0 வெர்ஷனில் நான் வந்து அந்த 2 படத்தையும் ஒன்றா இணைச்சேன். அந்த படத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். இது 15, 16, 17 வருஷம் ஆயிடுச்சு. இதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அப்படி சொல்லலை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அண்ணன் வந்து சந்தோஷப்படுவார். வீட்டில் ஒரு ஃப்ரேம் போட்டு பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு படத்தை ஒட்டுக்க நம்ம வச்சு ஒட்டி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாருன்னு நினச்சி கொடுத்தது. அதை வச்சு 17 வருஷமா ஏன்னா எடிட் பண்ண ஆளே அவரே வெளியே வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் எடிட் பண்ணேன். இந்த எடிட் பண்ண இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, பிரபாகரன் அவர்களுடைய உயரமும் சீமான் அவர்களுடைய உயரமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். பிரபாகரன் அவர்களோடு இப்போ சீமான் அவர் வந்து வேற யாரு கூடயாவது ஒரு படம் எடுக்கிறார், ஒரு தலைவரோட படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே சீமான் இங்கே இருப்பார், அந்த தலைவர் இங்கே இருப்பார். அவரோட உயரம் வந்து இவ்வளவு குள்ளமாக இருப்பார், இவர் உயரமாக இருப்பார். இதே தலைவர் பிரபாகரன் அவர்களோட போய் ஃபோட்டோ எடுக்கிறப்ப 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற தலைவர்கள் வந்து பிரபாகரன் உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து மற்ற தலைவர்களோட இருக்க படத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவர் நேச்சுரலாகவே உயரம் ரொம்ப கம்மி. அப்போ பிரபாகரன் அவர்களுக்கு இவ்வளோதான் இருந்திருக்கணும். ஆனால் இவர் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. இது மட்டுமா, இவர் கையை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து அவர் கையே பின்னாடி போகாத மாதிரி இருக்கு. இன்னொன்று தோளில் கை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ. இவர் சீமான் அவர்கள் மொதல் ஃபோட்டோவில் இப்படி பவ்யமாக நிற்கிறார், அடுத்த ஃபோட்டோவில் பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ. ஒரு 7-8 ஃபோட்டோ நகைச்சுவையாக காமெடியான ஃபோட்டோக்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே உலாவுது. இதில் பின்னாடி ஷேடோ, அதாவது இவருக்கு தெரிகிற அந்த ஷேடோவும் இவருக்கு தெரிகிற ஷேடோவிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆக இந்த படம், இந்த புகைப்படம் வந்து நான் எடிட் பண்ணேன், மனசு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி, அந்த வெர்ஷன் போட்டோஷாப்ல என்னால் இவ்வளவுதான் ஒர்க் பண்ண முடிஞ்சுச்சு. அதை டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து இந்த பிக்சல்ஸ் வந்து குறையும், ஒரு சில கட்டிங்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு ராஜ்குமார் அப்படின்றவர். இப்போ இதை எடுத்துக்கிட்டு
எல்லாருமே வந்து அடா பாவிகளா, நீங்க ஈழத்துக்கு போனீங்களான்றதே, சீமான் ஈழத்துக்கு போனாருன்றதே இப்ப பெரிய டவுட்டா இருக்கேடா. இதுக்குடா அப்படி ஒரு போட்டோவை எடுத்து போட்டோஷாப் பண்ணி எல்லா நாம் தமிழர் கட்சி ஆட்களுக்கும் கொடுத்து அதை இவ்வளவு வருஷமா அதை பிரபலமாக்கி அதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கழுவி 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 ஊத்தாத ஆட்கள் யாருமே கிடையாது. இதை நினைச்சுதாங்க சிரிப்பு தாங்க முடியல. கடைசியில் பார்த்தா ஒட்டு மொத்தமாக எல்லாமே போலிங்க, எல்லாமே டூப்ளிகேட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே கேட்டேன், நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதற்கு ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லையா? ஏன் ஒரு மலையாளி நாங்கள் வச்சு லேபில் டெஸ்ட் எடுத்ததில் இவர் வந்து பச்சை மலையாளின்னு தெளிவாக தெரியுது, அதுக்கப்புறம் நீங்கள் தலைவராக வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அதாவது மாற்று மொழி பேசுகிறவங்கள தமிழர் அல்லாத, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் 4ல் ஒருத்தர் வந்து மாற்று மொழி பேசக்கூடியவர். அதாவது ஒரு 100 பேர் எடுத்துட்டோம்னா ஒரு 25 பேர் வந்து மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. ஒன்றா மண்ணா எல்லாரும் பழகி அவங்களுக்கே அந்த உணர்வு இல்லாமல் தமிழை நேசித்து தமிழர்களாக வாழ்ந்து 500 வருட காலம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கவர்களை வந்து நீங்க வந்து தமிழர் இல்லைன்றீங்க. இப்ப குறிப்பா இப்ப சமீபத்தில் திரு பெரியார் அவர்களை, நான் அந்த வீடியோ எல்லாம் இப்ப சமீபத்தில் 4 வீடியோ போட்டேங்க. ஒன்று வந்து இந்த மொழி சிறுபான்மையினர், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றவங்களுடைய அரசியல் எதிரியாக இருப்பவர் ஒரே ஒரு ஆள் தான் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். அதை உணர்ந்து, ஏன்னா யாருமே அயலான்னு நம்மளை சொல்லவே இல்லை, இவங்க தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி இவங்க ஒரு புது சட்டம் போட்டு இப்படி ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க, இவர் தான் எதிரி, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத ஒரு வீடியோவா கொடுத்தேன். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுல சமீபத்தில் இது. அது போக பெரியார் அவர்களை தெலுங்கர் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான், ஏன்னா இன்னைக்கு பெரியார தெலுங்கர்னு சொன்னவர் நாளைக்கு அம்பேத்கரையும் வேற்றுமொழியாளர்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? பிரிச்சு பிரிச்சு அடிக்கிறது தான் இவருடைய வியூகம். 2 பேரையும் ஒன்னா அட்டாக் பண்ணா தாங்காதுன்றதுக்காண்டி ஆரம்பத்தில் பெரியார், ஏன்னா எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனோ, எங்களுடைய பாரதியாரோ, எங்களுடைய அயோத்திதாச பண்டிதரோ, எங்களுடைய வள்ளலாரோ இந்த சமூகத்துக்கோ பெண்களுக்கு சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னதெல்லாம் விடவா பெரியார்ன்ற ஒரு தெலுங்கர் சொல்லிட்டாரு அப்படின்றதான் இவர் முன்னிறுத்தி எல்லா இடங்கள்லையும் பேசுறாரு. இப்ப இதை வந்து நானே சொன்னேன், இதை எப்படிங்க நீங்க வந்து ஏத்துக்க முடியும்? இது எப்படிங்க எல்லாருமே இந்த மொழி சிறுபான்மையினர்னு பெரியார சொல்லி பேசக்கூடிய விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்க அதாவது திராவிட கழகத்தினர் வந்து நீங்க சீமானை எதிர்க்கிறது முழுமையா தவறு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது போல ஒரு 3வது வீடியோ அதாவது கட்சிகள் யாருமே இந்த மொழி சிறுபான்மையினருக்காக பேச மாட்டேன்றீங்களே, மொழி சிறுபான்மையினருடைய பிரச்சனைகள் இங்க ஏராளம். இது போன்ற தீய சக்திகள், இப்ப சீமான் இருக்காரு, சாட்டை துரைமுருகன் இருக்காரு, இடுமூனம் கார்த்தி கூட சரி விடுங்க, அவ்வளோ எங்கேயும் நம்ம பேசி பார்த்தது இல்லை, பாரிஜாலன்ற இருக்காரு, மன்னன் ஒருத்தர் இருக்காரு, ஏர்போர்ட் மூர்த்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில குரூப் இருக்காங்க. இந்த குரூப் எல்லாருமே என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடு இந்தியான்னு பேசக்கூடிய குரூப் தான் இந்த குரூப் எல்லாம். அதாவது ஈழம் எப்படி அங்க மலரணும்னு பேசுறாங்களோ அது போல இங்க தமிழ் தேசியம் அமைப்போன்னு பேசினா இந்தியா அண்டை நாடுன்றது தானே அர்த்தமே. அதை யாரும் கண்டிக்க மாட்டேன்றீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. மொழி சிறுபான்மையினருக்காக ஆதரவா பேச மாட்டேன்றீங்க. மத சிறுபான்மையினர்னா முதல் வேலையா பேசுறீங்க, சந்தோஷம் தான், வரவேற்கத்தக்கது. நாங்களும் ஆதரவா அந்த விஷயத்துக்கு இருப்போம். ஆனா மொழி சிறுபான்மையினருக்கு ஆதரவா ஏன் எந்த கட்சியும் பேச மாட்டேன்றீங்க? பயமா சீமானா கண்டா அப்படின்னு தான் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டுட்டும் இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இவருடைய பிரச்சனைகள் நம்ம இவரை மாதிரியே நம்ம பேசணும்னா, சீமான் வந்து ஒரு பெரிய பாலியல் குற்றவாளி. இதுல என்ன டவுட் இருக்கு? வலசரவாக்கத்தில் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா இவர் பேசுறது ஒண்ணு பாருங்க, தன் மனைவி சொல்றாங்களாம், இந்த மாதிரி கொள்ளையில இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஒரு பெண்களுக்கு எதிராக வன்மத்தை மனைவியை வச்சுக்கிட்டே பேசுறாரு இவர். அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு? இவர் ஒரு பாலியல் குற்றவாளி. ஏன்னா இலங்கை தமிழர்களை வந்து சிங்களர்கள் வன்கொடுமை செஞ்சாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னா இவர் பதிலுக்கு அவங்கள சுடுவேன், அவங்கள வந்து காலி பண்ணுவேன், அங்க போய் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவேன்,
ஈழ மலரை போராடுவேன் அப்படின்லாம் பேசாமல் சிங்கள பெண்களை நான் பதிலுக்கு கற்பழிப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காமெடியான நகைச்சுவையான மைக்குக்கு முன்னாடி புலி மற்ற எல்லா இடத்துலையும் எலி சுண்டலியாக இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸில் உருவாக்கக்கூடிய கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சியாக மொழி பிரிவினைவாதம் மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடிய இந்த கட்சியை தீவிரவாத கட்சியாக அங்கீகரித்து தடை பண்ணணும் அப்படின்றது நம்ம எப்பயும் சொல்லிட்டே இருக்கிறோம். இவங்க மட்டும்தான் நாம் தமிழரா, மற்ற யாரும் தமிழர் கிடையாதா, இவருக்கு யார் இந்த லேப் டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோர்னு பேசக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது? இப்போ இந்த அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறோம். இப்போ இந்த பிரச்சனை ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு நகைச்சுவை காமெடியை ரொம்ப வருஷமாக வந்து நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்லலாம் நாம் தமிழரில் பயணம் பண்ண, இப்போ அவங்களாம் யாரும் கட்சியில் கிடையாது, எல்லாம் வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷர் வந்திருக்க மாதிரி தான் குரூப் உள்ளே வந்திருக்கு. இவங்கெல்லாம் அவங்க வீடுகளில் சீமான் அவர்கள் இப்படி கையை கட்டி பிரபாகரன் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்த மாதிரி புகைப்படங்கள் அவங்க வீடுகளில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் பொய்யா கோபால், எல்லாம் பொய் தான் கோபால். உங்கள் அண்ணன் பேசினாலே காமெடி தான், பொய் தான், 10 பைசாக்கு தேராது. ஈரோட்டில் கட்டுத்தொகை வாங்குறீங்களான்றதையும் பார்ப்போம். அங்கே உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒருவேளை பாஜக அவர்களுடைய ஓட்டை வாங்கினீங்கன்னா கூட பெரியார விமர்சனம் பண்ணதுனால எங்கிட்ட இருந்தால் வந்த வாக்குகளாக கூட நார்மலான எலெக்ஷனில் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் எப்பயும் போல் 5வது இடம் தான், 5வது இடத்துக்கான வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. இன்றைக்கி இதில் 2 பேர் ஓடக்கூடிய ரேஸில் நான் 2வது இடம் வந்துட்டு நான் 2வது இடம் எடுத்துட்டேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? உங்களை பார்த்தாலுமே உங்களுடைய எந்த கருத்துக்கள், ஏன்னா சாட்டை திருமணம் இந்த வீடியோ போட்டிருக்காரு. சன் டிவியில் வந்து இந்த ராஜ்குமார்ன்ற பையன் நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்கிறேன். சன் டிவி உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி பண்ண? டேய், நீ ராஜ்குமார் எடிட் பண்ண, ராஜ்குமாருக்கு பதில் சொல்லு. அவர் தான் எடிட் பண்ணி ஃபோட்டோ பார்த்தேன்னு சொல்கிறாருல, அதை பற்றி பேசு. அதை பற்றி பேசாமல் அந்த வீடியோ எடுத்து சன் டிவி தெரியுமா, அந்த சன் டிவி என்னைக்கு நமக்கு ஆதரவாக இருந்திருக்கு, எதிராக இருந்திருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ உண்மையா பொய்யான்றதும் உன் திருவாயிலிருந்து தெளிவாக சொல்லு. சாட்டை துரைமுருகன் தம்பி அண்ணன் நீங்கள் சொல்லுங்க முதல்ல, வாயை திறந்து. அதை விட்டுட்டு வேற பக்கம் மடை மாற்றி வேற விஷயங்களை பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆகினால இந்த காணொலியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சீமான் சைமன் செபாஸ்டியன், அதாவது யாருமே அடையாளத்தை மறைச்சு பயணம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், ஆமையா நீ என்னைய மொழி சிறுபான்மையினர்னு சொன்னால் அப்படியே வச்சுக்க, நான் என்னைய தமிழனா உணர்றேன், நான் தமிழன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன நான் உணர்றேனோ அதுவாக தான் நான் சொல்ல முடியும். ஆனால் நீ என்ன பண்ணுற, உன் அடையாளத்தை மறைக்கிற. ஒரு கிறிஸ்துவர் அப்படின்றது வந்து இலக்காலமாக அதையே மறைச்சு நீ வந்து பேரை மாற்றி அப்பாவுடைய பேரையும் மாற்றி செபாஸ்டியன் மாற்றி செந்தமிழன்னு வெளியே சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கா? ஒட்டுமொத்த புழுவுனி ஆட்டம் ஆடுறது நீங்கள் தான். உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேச முடியுதுன்னு சொன்னால் நாங்கள் பதிலுக்கு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் அப்படின்றது இல்லாமல் போகும், முழுமையாக அழிக்கப்படுவீர்கள். உங்களுடைய இந்த அரசியல் பயணம்ன்றது தொடைத்து எரியப்படும். அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான், இந்த ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ ஒரு மிகப்பெரிய காமெடி நகைச்சுவை. உங்கள் அண்ணன் எப்படி எல்லா இடங்கள்லையும் பேசுகிறாரோ, ஏன்னா வருண்குமார் அவர்கள் சொன்னார் இல்லையா, நமக்கு ஆளே இல்லாத இடத்துல மன்னிப்பு கேட்குறேன்னு தூது அனுப்புவார். அது மொத்தம் மைக்கு முன்னாடி புலி, மற்ற எல்லா இடத்துலையும் எலி அப்படின்னு சொன்னது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கதையுமே. இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்கிறது, இந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் நிச்சயமாக, நாம் தமிழர் கட்சியினர் உண்மையுமே பாவம். அவங்க எவ்வளோதான் சீமானை முட்டு கொடுத்து காப்பாற்றினாலும் உங்கள் அண்ணனை காப்பாற்றவே முடியாது, உங்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. 45% வாக்கு ஒரு தொகுதியில் வாங்கினா தான் ஒரே ஒரு எம்எல்ஏவாக ஆக முடியும். இதுதான் வாய்ப்பே இருக்குது. இதை தவிர்த்து இது 100 வருஷம் ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையவும் கிடையாது. நீங்கள் அதை அடைய நாங்களும் விடவும் மாட்டோம். அந்த வகையில் இந்த 2025 இந்த புது வருஷத்தில் 2025 மிகப்பெரிய காமெடியோட நகைச்சுவையோட சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி ஃபோட்டோஷாப்பை எடிட் பண்ண அந்த ராஜ்குமார்ன்ற நபரே வந்து சொன்னது தான் மிகப்பெரிய காமெடி. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. ஆக இந்த சீமான் அவர்களுடைய
அரசியல் பயணம் வெகு விரைவில் முடிவடைய போகிறது. இவர் எந்திரிக்கவே முடியாத மாதிரியான வேலைகளை நாம் செஞ்சுட்டு இருக்கோம், செய்வோம் அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிட்டு நம்மளுடைய இந்த காவல்காரன் PM பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற காணொளிகளை அடுத்தடுத்து பார்ப்பதற்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதுவரை உங்களிடம் அடுத்த வீடியோ கொடுக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது PM பாரத். நன்றி.